வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? என்ன படிக்க போறோம் அப்டின்னா, டேட்டா டைப்ஸ்னா என்ன? ஏஎல் புரோகிராமிங்ல டேட்டா டைப்னா என்ன? நம்ம அத எப்படி வந்து கிரியேட் பண்ணலாம்? எவ்ளோ டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு? அப்படிங்கிறத பத்தி தான் ரொம்ப கிளியரா பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள நம்ம போடுறதுக்கு முன்னாடி, நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லணும்னு நெனைக்கிறேன். இது என்னோட சேனல். ஸோ இது நீங்க இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல நான் பிசினஸ் சென்ட்ரல் பத்தி நெறைய இன்ஃபர்மேஷன் போஸ்ட் பண்ணுவேன். இது வந்து பிசினஸ் சென்ட்ரல் தமிழோட பிளேலிஸ்ட். நான் எல்லா வாரமுமே நான் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் இது வந்து இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ இது வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். உங்களுக்கு தமிழ்ல வேணும் அப்டின்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு தமிழ்லயும் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இது பிசினஸ் சென்ட்ரலோட மினி ப்ராஜெக்ட் ஐடியாஸ். இதுவும் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இதுவும் உங்களுக்கு தமிழ்ல வேணும் அப்டின்னா, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பிசினஸ் சென்ட்ரலோட இங்கிலீஷ் பிளேலிஸ்ட், கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் இந்த இருக்கு. இதுவும் நீங்க பார்த்துக்கலாம். பார்த்து நீங்க வந்து லேர்ன் பண்ணணும். உங்களுக்கு இம்மீடியட்டா சொல்யூஷன்ஸ் வேணும் அப்டின்னா, இத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து GitHub பேஜ். இந்த பேஜ்ல தான் நான் எல்லா கோட்ஸ் நான் என்னென்ன கோட்லாம் டிஸ்கஸ் பண்றேனோ, அந்த கோட் எல்லாமே நான் இதுல அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நீங்க இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இத ஸ்டார்ட் பண்றதுக்கு மறந்துறாதீங்க. ஓகே. அண்ட் வேணும்னா நீங்க வந்து இது நீங்க வந்து ஃபோர்க் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல டேட்டா டைப்னா என்னங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க வந்து எனிஹவ் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, ஒரு டேட்டாவ எடுத்து ஸ்டோர் பண்ண போறோம். கரெக்ட்டா? உங்களோட நேமா இருக்கட்டும், ஒரு ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் நம்ம அத ஸ்டோர் பண்ணணும். அது ஸ்டோர் பண்றோம்ல, அது என்ன டைப், என்ன விதமான ஒரு டேட்டா நம்ம எடுக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் என்னோட நேம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்ப என்னோட நேம் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா. அதாவது ஜெனரலா பேசணும்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா. கரெக்ட்டா? ஸோ ஸ்ட்ரிங் டேட்டானா என்ன? அதுல வந்து ஏபிசி இருக்கணும். ஏலேருந்து ஜெட்டுக்குள்ள ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் இருக்கணும். அது ஸ்ட்ரிங் டேட்டா. என்னோட இத சேவ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். என்னோட எம்ப்ளாயி நம்பர் சேவ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதான் என்னோட எம்ப்ளாயி நம்பர் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா, இது வந்து இன்டிஜர். ஓகே. என்னோட சேலரி சேவ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சம் அமௌண்ட் டாட் சம் எக்ஸாம். ஸோ இது வந்து சேலரி. இது வந்து டெசிமல் டேட்டா. கரெக்ட்டா? அதே மாரி என்னோட ஏஜ நான் சேவ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ என்னோட ஏஜ் நான் குடுக்குறேன் அப்படின்னா, அது வந்து ஹோல் நம்பர்ல இருக்கணும். விச் இஸ் இன்டிஜர். கரெக்ட்டா? ஸோ இதெல்லாம் தான் டேட்டா டைப். ஓகே. டேட்டாவோட டைப். என்ன டைப் ஆஃப் டேட்டா அது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். நம்ம வந்து முதல்லயே நம்ம பார்த்துருப்போம். ஏஎல் புரோகிராமிங்ங்கிறது வந்து டைனமிக் டைப்பிங். டைனமிக் டைப்பிங்னா என்ன அப்டின்னா, நீங்க வந்து சொல்ல வேணாம் ஸ்பெசிஃபிக்கா. மத்த இப்ப சி பிளஸ் பிளஸ்லலாம் நம்ம முதல்லயே டிக்ளேர் பண்ணணும். இது வந்து இன்டிஜர் டேட்டா டைப்மா, இது வந்து ஃப்ளோட்மா, இது வந்து அ அ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் அப்டின்னு நீங்க சொல்லணும். இங்க வந்து சொல்ல வேணாம். ஓகே. ஏஎல் புரோகிராமிங்க டைரக்ட்டாவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேரியபிள. பட் அதனால என்ன பிரச்சனைன்னு இல்ல. என்ன வந்து இஷ்யூ ஆகும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, டைனமிக் டைப்பிங்ல வரும்போது, அது ஸ்டாட்டிக்கா தான் ஸ்டோர் ஆகும். உங்களோட டேட்டா. அது நீங்க எப்ப வேணாலும் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அந்த இடத்துல வந்து வேரியபிளா நம்ம அசைன் பண்ணும்போது, அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். அதாவது ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கும். நீங்க டைரக்ட்டா யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு சம்டைம்ஸ் அந்த நம்ம யூசுவலா வந்து இப்போ ஒரு பர்ட்டிகுலர் ப்ளாக்குக்குள்ள நம்ம கிரியேட் பண்றோம். அதாவது லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்றோம் அப்டின்னா, நாங்க வந்து டைரக்ட்டா அ டிக்ளேர் பண்ணாம, அதாவது இங்க நான் இன்டிஜர்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? லூப் நம்பருங்கிறது வந்து அதாவது இது வந்து வேரியபிள். ஓகே. இன்டிஜர்ங்கிறது வந்து டேட்டா டைப். ஓகே. ஸோ இந்த லூப் நம்பர் வந்து ஏதாவது ஒரு டேட்டாவ ஹோல்ட் பண்ணும். அதான் அதுக்கு பேரு வேரியபிள். ஸோ இங்க நான் சொல்லிட்டேன். லூப் நம்பர்ங்கிறது இன்டிஜர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்படி சொல்லாம நம்ம டைரக்ட்டாவும் அசைன் பண்ணலாம். அப்படிங்கிறத நான் இங்க வந்து சொல்லிக்க விரும்புறேன். ஓகேங்க. எனக்கு வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இத பொறுத்தவரைக்கும் எனது ஏஎல் புரோகிராமிங் பொறுத்தவரைக்கும் டேட்டா டைப் வந்து 2 விதமான டேட்டா டைப் இருக்கு. சரியா? ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டல் டேட்டா டைப். அதாவது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான டேட்டா டைப். நெக்ஸ்ட்டு வந்து காம்ப்ளக்ஸ் டேட்டா டைப். சரி இது 2க்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ல ஒரு டேட்டாவ தாங்க ஹோல்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேம் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஒரு டேட்டா வந்து ஒரு டைம்ல ஒரு டேட்டா தான் ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? ஏஜ் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, ஒரு டைம்ல ஒரு டேட்டா தான் ஹோல்ட் பண்ணும். அதுவே காம்ப்ளக்ஸ் அப்படின்னா, ஒரே டைம்ல ஒரு வேரியபிள்ல மல்டிபிள் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, நெறைய டேட்டா வந்து இங்க நீங்க வந்து ஸ்டோர் பண்ணலாம் அரே மூலமா. ஸோ காம்ப்ளக்ஸ் டேட்டா டைப்ஸ பத்தி நம்ம தனியா படிப்போம். இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறது ஃபண்டமெண்டல் டேட்டா டைப். அதாவது ஒரு வேரியபிள்ல எப்படி நம்ம ஒரு டேட்டா டைப்ப டிக்ளேர் பண்ணி அதில எப்படி ஹோல்ட் பண்ண போறோம். ஸோ ஃபண்டமெண்டல் டேட்டா டைப் கீழயே நெறைய அ அ சாரி ஃபண்டமெண்டல் டேட்டா டைப் கீழ நெறைய இருக்கு. ஓகேவா? என்னென்ன டேட்டா டைப்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். ஸோ அ பேசிக்கா அது வந்து 3 டைப்ஸா பிரிக்கப்படுறோம். ஓகேவா? ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ப வந்து இன்னும் 3ஆ பிரிக்கப்படுது. என்னென்ன அப்படின்னா, அ இன்டிஜர் ஓகே. அதாவது நம்பரோட டீல் பண்றத வந்து இன்டிஜர் டேட்டா டைப்னும், கேரக்டர்ஸ் அதாவது ஸ்ட்ரிங்கோட டீல் பண்றத ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னும், டேட் டைமோட டீல் பண்றத டேட் ஆர் அதர்
அதர் டேட்டா டைப்னு சொல்லுவோம். டேட் அண்ட் டைம், டியூரேஷன் அதெல்லாம் டீல் பண்றது. ஓகே. இப்போ இன்டிஜர்ல என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய டைப் இருக்குங்க. இன்டிஜர் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப். பிக் இன்டிஜர்ங்கிறது ஒரு டேட்டா டைப். டெசிமல்ங்கிற ஒரு டேட்டா டைப். ஆப்ஷன்னு ஒரு டேட்டா டைப். என்னம்மா நீ ஆப்ஷன் வந்து இதுன்னு சொல்ற, நம்பர் இன்டிஜர்ன்னு சொல்ற. ஆனா இங்க வந்து ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோன்னு ஸ்ட்ரிங் டேட்டாவ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்கலாம். ஆப்ஷன்ஸ் வந்து பேசிக்கா வந்து ஸ்டோர் ஆகும்போது, உங்களுக்கு நம்பர் இன்டிஜர்ல தான் ஸ்டோர் ஆகும். இது வந்து 0, 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற மாதிரி தான் அது ஸ்டோர் ஆயிக்கும். ஓகேவா? கேர் சிஹெச்ஏஆர். ஸோ கேர் எப்படிம்மா நீங்க கேருங்கிறது வந்து யூசுவலா நம்ம வந்து சப்போஸ் நீங்க சி, சி பிளஸ் பிளஸ் தான் படிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேர வந்து நம்ம சிங்கிள் டிஜிட் அ இதுன்னு சொல்லியிருப்போம். கேரக்டர். அதாவது சிங்கிள் கேரக்டர வந்து கேர் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏ, பி, ஒய் இத வந்து சிங்கிள் கேரக்டர்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆனா கேருங்கிறது வந்து இங்க வந்து நம்ம யூனிகோட் ஃபார்மேட்ல நம்மளோட ஏஐ ஈவன் அங்கேயுமே யூனிகோட் ஃபார்மேட்ல தாங்க எடுத்திருக்கோம். எல்லா இடத்துலயுமே யூனிகோட்ல தான் எடுத்துருக்கோம். சரிம்மா யூனிகோட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதாங்க உங்களோட யூனிகோடு. இது ஆஸ்கி கேரக்டர் டேபிள்னு காட்டுதா? அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணோம்னா யூனிகோடோட டேபிள் காட்டும். என்னன்னா ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து உங்களோட கீபோர்ட்ல நீங்க எந்த பட்டன் பிரஸ் பண்ணாலும், அந்த ஒரு பட்டனுக்கும் ஒரு நம்பர் இருக்கு. ஓகேவா? இப்ப கேப்பிட்டல் ஏன்னு பிரஸ் பண்ணீங்கன்னா, அதுக்கு ஒரு நம்பர். ஸ்மால் ஏன்னு பிரஸ் பண்ணீங்கன்னா, அதுக்கு ஒரு நம்பர். அதே மாதிரி நீங்க எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பல் பிரஸ் பண்ணா ஒரு நம்பர். எல்லாத்துக்குமே ஒரு நம்பர் இருக்குங்க. இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 0 அதாவது ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா ஸ்பேஸு கூட நம்பர் இருக்கு. ஓகே. ஸ்பேஸு கூட உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கு. எக்ஸ்க்ளமேட்டரிக்கு ஒரு நம்பர் இருக்கு. ஸோ உங்களோட உங்களோட கீபோர்ட்ல நீங்க எத தொட்டாலுமே ஒரு நம்பர் தாங்க. ஓகேவா? அந்த மாரி ஒரு சிங்கிள் இத ஸ்டோர் பண்றது தான் அந்த வந்து கேரு. ஓகே. கேரக்டர். ஃபைன். அது புரிஞ்சிருக்கும்னு உங்களுக்கு நெனைக்கிறேன். ஸோ கேரு, பைட். ஓகேவா? இது இது எல்லாத்துக்குமே அப்ப நீ என்னம்மா டிஃபரன்ஸ்? இன்டிஜர் தான் சொல்ற. பிக் இன்டிஜர் தான் சொல்ற. டெசிமல்னா உங்களுக்கே தெரியும். லைக் ஏதாவது ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரைஸ நம்ம மென்ஷன் பண்றோம் அப்டின்னா, ரூ. 26.50 அப்டின்னா, நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? 26 பாயிண்ட் இங்க டெசிமல் யூஸ் பண்ணுவீங்க. அதனால ஓகேம்மா. இது எனக்கு டிஃபரன்ஸ் ஓகே. எனக்கு ஓகே. இதுவும் புரியுது. என்ன டிஃபரன்ஸ் இப்ப இன்டிஜர், பிக் இன்ட், கேர், பைட்டுக்கலாம் அப்டின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குங்க. அதாவது நீங்க இப்ப வந்து கிரியேட் பண்றீங்க அப்டின்னா, இங்க பார்த்தீங்கன்னா, பிக் இன்டிஜருக்கு வந்து இவ்ளோ ரேஞ்ச் ஆஃப் டேட்டா வந்து அத அக்செப்ட் பண்ணிக்கும். அதுவே டெசிமல்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் டேட்டா அத அக்செப்ட் பண்ணும். ஆப்ஷன்னா இவ்ளோ ரேஞ்ச் ஆஃப் டேட்டா அத அக்செப்ட் பண்ணும். பூலியன்னா இந்த ரேஞ்ச். பிக் இன்டிஜர் அப்டின்னா 8 பைட். ஓகே. கிட்டத்தட்ட இவ்ளோ இன்டிஜருக்கும், பிக் இன்ட்டுக்கும் நீங்க இந்த ரேஞ்ச் பார்க்கலாம். இவ்ளோ ரேஞ்ச்ல அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். சரிங்களா? அதே மாரி கேர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, 0லேருந்து 65535 இதான் ஹெக்ஸாடெசிமலோட இது. 0 இதில பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 0லேருந்து 65535 வரைக்கும் தான் இருக்கும். அதாவது ட்ரிபிள் எஃப் வரைக்கும் தான் உங்களுக்கு டேட்டாவே இருக்கும். ஓகேவா? ஹெக்ஸாடெசிமல் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இதெல்லாம் வந்து இதோட ரேஞ்சுங்க. ஓகேவா? அதே மாரி பைட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 0லேருந்து 255 ஓகே. இது போக உங்களுக்கு வந்து இது வந்து இது எல்லாமே என்னன்னா நம்பர் டேட்டா டைப். ஓகேவா? இது எல்லாமே இன்டிஜர் டேட்டா டைப். இன்டிஜர், பிக் இன்டிஜர், அமௌண்ட், ஆப்ஷனு, கேரக்டர், பைட். ஓகேம்மா. பிக் இன்டிஜர் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது எல்லாமே நான் இங்க வேரியபிள். நம்ம யூசுவலா எக்ஸ் அ எ அத டிக்ளேர் பண்ணும்போது, நம்ம வந்து ஒரு டேட்டா டைப் அசைன் பண்ணும்போது, வேர் அப்படின்னு போட்டுப்போம். வேர்ன்னு போட்டா ஏஎல் ப்ரோகிராமிங்க்கு என்ன புரியும்னா, இதுக்கப்புறம் நீங்க எழுதுறது எல்லாமே, நீங்க இதுக்கப்புறம் டைப் பண்றது எல்லாமே ஒரு வேரியபிளா அசைன் பண்ண போறீங்கன்னு அது நெனச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ, இப்ப நாங்க வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகே. இது எல்லாமே இதுவரைக்கும் வந்து இன்டிஜர்ல முடிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ நான் அடுத்தது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் போறேன். டெக்ஸ்ட், கோடு 2 ஸ்ட்ரிங் டேட்டா டைப் இருக்கு. நான் உங்கள்ட்ட முதல்ல சொன்ன மாதிரி இன்டிஜர்ல நெறைய இருக்கு. ஃபண்டமெண்டல்ல இன்டிஜர் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஸ்ட்ரிங்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில வந்து டெக்ஸ்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. கோடுன்னு ஒண்ணு இருக்கு. இது 2க்கும் என்னம்மா டிஃபரன்ஸ்? கோட்னா நீ என்ன பைத்தான் கோட்லாம் எழுதுவியா? அதெல்லாம் கிடையாதுங்க. இது 2க்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெக்ஸ்ட்டுக்கும், கோடுக்கும் நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு நான் வந்து இன்னும் தெளிவா புரியும். நான் அப்ப சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டேட் அண்ட் டைம். ஓகேவா? டைம்ல பார்த்தீங்கன்னா, டியூரேஷன், டேட்டு, டைமு, டேட் டைம். இந்த 4 டைப் ஆஃப் இது இருக்குங்க. இந்த 4யுமே நான் உங்களுக்கு எக்ஸிக்யூஷன்ல காட்டுறேன். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து அவுட்புட்டுக்கு போயிருவோம். இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, ஒண்ணுமே இல்ல. ஒரு பேஜ் சிம்பிளா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். எந்த சோர்ஸ் டேபிளையும் நான் வந்து கால் பண்ணல. இந்த இடத்துல இது எல்லாமே இன்டிஜர் பிரைமரி டேட்டா டைப் அதாவது ஃபண்டமெண்டல் டேட்டா டைப் எல்லாத்தையுமே நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஆக்ஷன்ஸ தவிர மத்த எல்லா ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸும் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ, இப்ப நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இத வந்து என்னன்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். இந்த வேரியபிள் வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த வேரியபிள வந்து நான் ஒரு ஃபீல்டா எடுத்து உங்களுக்கு காமிக்கணும்னு நெனைக்கிறேன். அதனால லேஅவுட்குள்ள ஒரு குரூப்பா டிசைன் பண்ணியிருக்கேன். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு குரூப். அதாவது நியூமெரிக் வேரியபிள் மட்டும் மென்ஷன் பண்ணோம் அப்டின்னா, இது ஒரு குரூப்பாவும், ஸ்ட்ரிங் வேரியபிளுக்கு ஒரு தனி குரூப்பு,
அதர் வேரியபிள், அதாவது டேட் அண்ட் டைம் வேரியபிளுக்கு தனி ஒரு குரூப் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு குரூப்பில் எழுதிட்டு அதுக்குள்ளே வந்து லூப்பில் அதுக்குள்ளே இருந்து என்னென்ன ஃபீல்ட்லாம் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்டீஜர், ஓகேவா, பிக் இன்டீஜர், அமௌண்ட்டு, கலர் அதாவது ஆப்ஷன், கேரக்டர், பைட்டு, டியூரேஷன். ஆக்சுவலி டியூரேஷன் வந்து அதரில் வரணும், பட் டியூரேஷன் ஓகேவா. நம்பரில் டியூரேஷன் வராது, ஓகே, இது வந்து இதில் தான் வரும். ஓகே ஃபைன். ஸோ நான் இது எல்லாத்தையுமே இதில் கால் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து அதாவது இது எல்லாத்தையுமே இதில் அசைன் பண்ணியிருக்கேன் ஃபீல்டு. அடுத்தது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டும் கோடும், ஓகேவா, டெக்ஸ்ட்டையும் கோடையும் இங்கே வந்து கால் பண்ணியிருக்கேன், டெக்ஸ்ட்டு கோடு. அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் வேரியபிள்ஸ் அதர் வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலியன், டேட்டு, டைமு, டியூரேஷன், இது எல்லாமே நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்துக்குமே நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இப்போ இன்டீஜரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு இன்டீஜர் வந்து டைப் பண்ணலாம். பட் இது வந்து என்ன எக்ஸெப்ட் பண்ணாதுன்னா டெசிமல்ஸ் எக்ஸெப்ட் பண்ணாது, ஓகேவா, எரர் அடிக்கும். ஸோ இட் வில் ஒன்லி அக்செப்ட் வாட், ஹோல் நம்பர். நெக்ஸ்ட் பிக் இன்டீஜரில் இன்னும் நிறைய வேல்யூ கொடுக்கலாம், ஓகேவா. அமௌண்ட் டெசிமலில் வந்து 23.56. ஓகே மேம், எனக்கு இப்போ வந்து 3 ப்ரெசிஷன் வேணும். நான் இப்போ வந்து எனக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் இதுக்கு பேர் ப்ரெசிஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க எல்லாருக்குமே தெரியும். இதுக்கப்புறம் எனக்கு வந்து 3 வேல்யூ நான் கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நேராக கோடுக்கு போங்க. நம்ம முதல்ல படித்த மாதிரி ஃபீல்டுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும்ல, அதனால டியூரேஷன் அப்படிங்கிற அந்த இதுக்கு அமௌண்ட் இல்லையா, அமௌண்ட் இதுதான் வந்து டெசிமல் தான் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அங்கே போய் டெசிமல் பிளேசஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் இங்கே வந்து 3 எவ்வளோ வேணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம், ஓகேவா. இப்போ உடனே அது ரிஃப்ளெக்ட் ஆகாது, நீங்கள் அதை திருப்பி சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். அடுத்தது இதுதான் ஆப்ஷன். நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்தோமோ அது எல்லாமே வந்திருக்கு. பட் நீங்கள் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ண முடியும். கேரக்டர், நான் வந்து என்ன கேரக்டர் வேணாலும் கொடுக்கலாம். ஆஸ் ஐ டோல், நீங்கள் உங்களோட கீபோர்டில் இருக்கிற எந்த லெட்டர் எந்த கீயை தொட்டாலுமே அதுதான் உங்களுக்கு, ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவு கேரக்டரில் இருக்கும். ஸோ பைட்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 1, 5, 7 இதெல்லாம் அதை அக்செப்ட் பண்ணும். ஒரே ஒரு லெட்டர் தான் அக்செப்ட் பண்ணும். 10லாம் கொடுத்தா அது எரர் காட்டும், ஓகேவா. அதே மாதிரி நீங்கள் அதாவது ஏ இதெல்லாமே அக்செப்ட் பண்ணும். அதாவது ஒரு சிங்கிள் கேரக்டரில் அதை அக்செப்ட் பண்ணும், ஓகே. ஸோ இதை மட்டும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து டியூரேஷன். நான் இப்போ என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், 12 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு 12 ஹார்ஸ்ன்னு வருங்க, ஓகேவா. அதே நான் வந்து 25ன்னு கொடுத்தேன்னா எனக்கு 1 டே 1 ஹார்னு வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 24 ஹார்ஸ் கணக்குங்க, ஓகே. 24 ஹார்ஸ்க்குள்ளே நீங்கள் எவ்வளோ இது கொடுத்தாலும், என்ன நம்பர் கொடுத்தாலும் அதை வந்து ஹார் அப்படின்னு காட்டும். 24 ஹாருக்கு அப்புறம் நீங்கள் என்ன ஹார் கொடுத்தாலும் அதை வந்து 1 டே இல்லைனா 2 டே இல்லைனா 5 டே இவ்வளோ ஹார்ஸ்ன்னு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 215 கொடுக்குறேன், என்ன காமிக்குதுன்னு பாருங்கள், 10 டேஸ் 10 ஹார். இப்போ நீங்கள் 250 வந்து டிவைட் பை 24ன்னு போட்டிங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஆன்சர் வரும், ஓகே. ஸோ 10 டே 10 ஹார் வந்திருக்கு, ஓகே. ஸோ இதுதான் டியூரேஷன். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன். அதாவது இது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, டெக்ஸ்ட்டுக்கும் கோடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். இது வந்து டெக்ஸ்ட், இது வந்து கோடு, ஓகேவா. நான் இப்போ என்டர் பண்ண போகிறேன், உங்களுக்கே வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பாருங்கள். நான் இங்கே 2 ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், கொடுத்துட்றேன், ஓகே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே முன்னாடி வந்து 3 ஸ்பேஸ் இருக்குது, நான் வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கேன், அது அப்படியே அது அக்செப்ட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் 3 ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அதுவே நான் இங்கே கோடுக்கு வரேன், இது வந்து கோடு அப்படிங்கிற டேட்டா டைப், 3 ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், இப்படி கொடுக்குறேன், ஓகேவா. அதுக்கப்புறம் 2 ஸ்பேஸ் கொடுக்குறேன். இப்போ நான் ஸ்பேஸ் அழுத்தின உடனே, டேப் அழுத்தின உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ் போயிடுச்சு, ஓகேவா. ஸ்மால் லெட்டரில் கொடுத்தது எல்லாமே பிக் லெட்டரில் மாறிடுச்சு, தட் இஸ் கேபிட்டல் லெட்டரில் மாறி இருக்கு. ட்ரையலிங் அண்ட் லீடிங் இது இருக்கு இல்லையா, ட்ரையலிங்னா என்னது, முடியும் போதும் அதாவது ஒரு வேர்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இருக்கிற ஸ்பேசஸ் அதை எடுத்துருச்சு, கோடுன்னு நான் டிக்ளேர் பண்ணது. அதுக்கப்புறம் நான் ஸ்மால் லெட்டரில் டிக்ளேர் பண்ணது எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் மாறிடுச்சு. அதுதான் வந்து டெக்ஸ்ட்டுக்கும் கோடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். மற்றபடி சைஸ் எல்லாமே ஒன்று தான், ஓகேவா. 1லேருந்து 250 கேரக்டர்ஸ் வரைக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து சொல்லலாம், உங்களுக்கு எவ்வளோ கேரக்டர் வேணுங்கிறத நீங்கள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெக்ஸ்ட்டுக்கு வந்து 13 கொடுத்துருக்கேன், ஸோ அது 30 கேரக்டர்ஸ் தான் அக்செப்ட் பண்ணும். கோடுக்கு வந்து நான் 10ன்னு கொடுத்துருக்கேன், ஸோ 10 கேரக்டர்ஸ் தான் அக்செப்ட் பண்ணும். அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்க டைப் பண்ணிங்கன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணாது. நான் இப்போ டைப் பண்ணிட்டு இருக்கேன், ஓகே, அக்செப்ட் பண்ணாது, ஏன்னா 10 கேரக்டர்ஸ் தான் அக்செப்ட் பண்ணும். அதே வந்து இதுலையும் 30 கேரக்டர்ஸ் இல்லை, நீங்கள் இது எதுவுமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கோடுக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் எனக்கு இவ்வளோ தான் சைஸ் வேணும்னு சொல்லவே இல்லை அப்படின்னா அது வந்து 250 ஸ்பேசஸ், அதாவது 250 கேரக்டர்ஸ்க்கான ஸ்பேசஸ் வந்து அது அலோகேட் பண்ணிக்கும். அதனால
நல்லது என்னன்னா டெக்ஸ்ட்டுக்கும் கோடுக்கும் ப்ளீஸ் என்ன சைஸ்ன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல், இது வந்து பூலியன் டேட்டா டைப்பு. ஸோ இது டாகிள், இது வந்து 0, இது வந்து 1. ஸோ டாகிள் ஆன் அண்ட் ஆஃப்ல இது ஒர்க் ஆகும். அடுத்தது வந்து டேட்டு. டேட்ல வந்து நான் இன்னைக்கு ஏதோ ஒரு டேட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட் அப்படியே எடுத்துக்கும். ஓகேவா? நீங்க வந்து யூ கேன் டெல் லைக் என்னென்ன எந்த இயரோட டேட் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணலாம். இப்போ ஈவன் நீங்க கோ டுடே அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் டுடேயோட டேட்டை மட்டும் அது எடுத்துக்கும். ஓகே. டைம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நான் 12 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து 12 பிஎம்னு காட்டும். ஓகேவா? இதுவே நான் வந்து 23 அப்படின்னு கொடுத்தேன்னா 11 ஏஎம்னு காட்டும். 11 பிஎம் சாரி. அதுவே 11ன்னே கொடுத்தேன்னா 11 ஏஎம்னு காட்டும். ஓகே. தட் இஸ் 24 ஹார்ஸ் டைமிங்க வச்சு அது வந்து ஏஎம், பிஎம்ங்கிறத வந்து அதுவே செக்ரிகேட் பண்ணிக்கும். லைக் அதுவே வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கும். இதுதான் வந்து இப்படி நடக்கும். ஸோ டேட் அண்ட் டைம்ல என்ன டிஃபரன்ஸ்? டேட்டும் வரும், டைமும் வரும். இப்போ நான் வந்து கோ டு டுடே டேட் அப்படின்னு கொடுத்தேன்னா இன்னைக்கு டேட்ல இப்போ இருக்கிற டைம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் டேட் அண்ட் டைம். ஓகே. இன்னைக்கு டேட்டோட இன்னைக்கு டைம். நீங்க டைம் வந்து மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இங்க போய் நீங்க மாத்திக்கலாம். நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க போலாம். இதெல்லாம் வந்து பேசிக் டேட்டா டைப். அதாவது ஃபண்டமெண்டல் டேட்டா டைப். ஏன் அது ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ன்னு சொல்றோம்? ஒரு டைம்ல அதால ஒரு டேட்டாவ தான் ஹோல்ட் பண்ண முடியும். இது வந்து நீங்க ஒரு டேபிள்ல ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா, திருப்பி பிளஸ் குடுத்தீங்கன்னா, செகண்ட் டைமும் செகண்ட் டேட்டாஸ் ஹோல்ட் ஆகும். பட் அந்த டைமுக்கு அது வந்து ஒரு டேட்டா தானே ஹோல்ட் பண்ணிக்கலையா? மல்டிபிள் வேல்யூஸ் நீங்க குடுக்க முடியாது. அதனால தான் அது வந்து ஃபண்டமெண்டல் வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் பத்தி நாளைக்கு படிக்கலாம். அதுக்கு முன்னாடி இத ஒரு தடவ நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. நான் இத வந்து இந்த கோடு லைக் இந்த கம்ப்ளீட் கோட வந்து நான் என்னோட பிளாக்லயும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் என்னோட GitHub பேஜ் இருக்கும். ஓகேவா? என்னோட GitHub பேஜ்ல வந்து நீங்க இந்த கோட் ஃபுல்லாத்தையுமே நீங்க பார்க்கலாம். என்னோட GitHub பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுல போனீங்கன்னா ஏஎல் ப்ரோகிராமிங்கோட GitHub பேஜ் இதுல வந்து எல்லாமே நான் உங்களுக்கு இது பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபோர்க் பண்ணிக்கோங்க. லைக் உங்களோட இதுக்கு வந்து நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் யூஸ் இட். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் என்னோட கோடெல்லாம் நான் உங்களுக்கு இப்படி தான் உங்களால என்னால சென்ட் பண்ண முடியும். அண்ட் பிளாக்ல வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். லைக் என்னென்ன ரேஞ்ச் இருக்கு எல்லாமே நான் ஷேர் பண்றேன். ஸோ நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோல காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் பத்தி படிக்கலாம். டேக் கேர். பை. நன்றி. வணக்கம்.